ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது. கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது பொது பலனே, பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராகு இருவருமே இணைந்து செயல்படக்கூடிய இந்த பிப்ரவரி மாதமானது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு நிறையா விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, இது செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன நடக்கும், இதனால் என்ன குழப்பம், நம்ம தீர்வு கிடைக்குமா, நம்ம குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்குமா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா. அந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் முடித்து வெற்றி பெறுவீங்க. இந்த 2026 மாற்றங்களும் ஏற்றங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய துவக்கம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாகவே வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேங்கிற பெரிய கொள்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கோங்க, வந்த சண்டையாக இருந்தாலும் தயவுசெய்து விலகி நில்லுங்க. யார்கிட்டையும் யாராவது சண்டை உங்களை இழுத்தாலும் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு டயத்தை நீங்கள் செலவழிக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும்னு சொல்லி அல்லது அவங்கள எப்படியாச்சும் புரிய வச்சு உங்களுடைய செயல்பாடை தெரிய வைக்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அவங்க சாதகமாக பயன்படுத்தி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய
ஆசைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய லாபஸ்தானம் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுங்க. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை ஏற்கனவே மேசராசிக்காரங்க மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிட்டு தான் நிறையா பிரச்சனையை சந்திக்கிங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் வந்து மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடவே வேண்டாம். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த 2026 வெற்றியை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக இருக்கும் என்பது உண்மை. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தால் அது உறுதியாக விலகும். ஏன்னா இயல்பாகவே ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு ஏங்குறவங்க. ஒரு உண்மையான அன்பு கிடச்சிடாதா, நம்மளை புரிஞ்சு நம்ம மேலே ரியாலிட்டியாக அன்பு காட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிற இயல்பான குணம் உங்கள்கிட்ட உண்டு. அப்போ உங்கள்கிட்ட பேசுகிற நல்ல விதமாக உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் நிறைய விஷயங்கள் லாக் ஆகிருக்கீங்க. ஸோ பல பேர் உங்களை உறுதியாக சொல்லலாம், பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காண்டி தான் உங்களை இவ்வளோ நாளாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அப்போ சுயநலவாதிகள் எல்லாருமே, அது யாராக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஓகேவா, எங்கே இருந்தாலும் சரி, அவங்க ஃபோன் மூலமாக இருந்தாலும் சரி, கூடவே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சுயநலவாதிகள் அனைவருமே உங்களை விட்டு விலகி சற்று தூரமாக போகக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்கள் உறுதிப்படுத்துது. ஸோ அதே போல் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு, பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் என்னென்னா வீண் விரை செலவுகள் செய்யாமல் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக சேமிப்புக்கான முதலீடாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று பேங்கில் போட்டு வைங்க பணத்தை. ஸோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்குங்க. எங்கள் கையிலே காசு இல்லைங்க, நாங்கள் படுற கஷ்டம் இந்த 3 வருடமாக லைஃப்பில் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சமாச்சும் ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மற்றும் அரசு ஊழியர்கள் மூலமாக சிறு சிறு எதிர்வினைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அரசு ஊழியர்னால் எல்லாருமே நம்ம இன்க்ளூடிங் எடுத்துக்கிடுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்ததிபதியான செவ்வாய், இவருடைய காரகத்துவமான நம்மளுடைய காவல்துறை நண்பர்களுடைய தேவையில்லாத சின்ன சின்ன வாதங்கள் வந்துச்சுன்னா சற்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ரொம்ப வளர்க்காமல் முடிஞ்சளவு அதை சுமூகமாக முடிச்சுட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதை போய் தேவையில்லாமல் கொஞ்சம் ரியாலிட்டியை காட்டணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களை செவ்வாய் பகவான் மூலமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக போதும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படின்னா திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த லாட்டரி சீட்டு அப்புறம் இந்த இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்புக்கான சரியான ஊதியம். உங்களுடைய நீங்கள் இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சுட்டு அந்த கொடுத்த பணத்தை வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிற அத்தனை விஷயமும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விதமான நல்ல காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாசி மாதம் எல்லாருமே குலதெய்வ கோயில் போவாங்க, அது எல்லா ராசிக்காரங்களும் போவாங்க. ஸோ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சும்மா சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடன் இருக்கும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய நட்புகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நட்பை வந்து கூட
உறவாக தான் மதிப்பீங்க. மாமா, மச்சான், அக்கா, அண்ணே அப்படின்னு ஒரு உறவாகவே நீங்கள் அதிகமாக கூட்டு பழகினவங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இவர்கள் மூலமாக சின்ன சின்ன எதிர்வினைகள் சில நபர்கள் மூலமாக, எல்லாரையும் சொல்ல முடியாது, பொதுவாகவே சில நபர்கள் மூலமாக சின்ன சின்ன எதிர்வினைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அப்போ உங்கள் கூட வேலை பார்க்குற உங்கள் கூட பழகின்ற சக நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பணி சுமைகள் கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த சுமைகள் மூலமாக நீங்கள் அதை சுமந்து நகர்ந்து செல்லும்போது உறுதியாக பதவி உயர்வும் உண்டு. உங்களை செக் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது அப்பாவின் முழு பாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு நாட்களாக நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், கடகராசினாலே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே உச்சமடைகிறார்? கடகராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ பொதுவாக அப்பா மேலே உயிருக்கு உயிராக இருப்பீங்க. அவ்வளோ தூரம் ஒரு முழுமையான பாசத்தை காட்டக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அப்பாவின் பாசம் முழுமையாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் அல்லது 5 வருட காலமாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, இல்லை அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க வரவே இல்லை, ஸோ இப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்துச்சுன்னா அது முழுமையாக சரியாகி அப்பாவின் முழு ஆசீர்வாதமும் அப்பாவின் முழு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த பிப்ரவரி மாதம் 2026. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏதேனும் சொத்துக்கள் கிடைக்கணும், அந்த சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி சின்னமண்ணாமாகி ஏண்டா காதல் பண்ணோம், காதல் பண்ண பிறந்தாண்டா வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய காதலர் அல்லது உங்களோட காதலி உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறுபட போகிறது என்பது உண்மை. ஸோ காதலில் சிக்கி தவிக்கிற கடகராசிக்காரங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இது அப்புறம் பண்ணுவோம், இந்த படிப்பை பிரகாட்டி படிக்கலாம், அதே போல் பார்த்திங்கன்னா எழுதுகிற பிரகாட்டி எழுதலாம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நன்மதிப்பு உறுதியாக குறைக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருங்க. அதுக்கடுத்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் கடகராசிக்காரங்க பொதுவாகவே தலையிடக்கூடாது. ஸோ அப்படி தலையிடும் போது தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன அழுத்தம் வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? சிம்ம ராசியை புரட்டி புரட்டி அடிக்கிறதுல சனி பகவானுக்கு நிகர் யாருமே கிடையாது. வச்சு செய்கிறாரு, நிறைய விஷயங்களை பாடம் கற்பிக்காருன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட இருந்தவங்களுடைய உண்மையான உறவுகள் யார், உண்மையான அன்பு என்னங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக காட்டினது யாருன்னா நம்மளுடைய சனி பகவான் தான். ஸோ அந்த அளவுக்கு நட்பு என்ற போர்வையில் அல்லது உறவுகள் என்ற ஒரு இணைப்பில் உங்களை வாட்டி வதச்ச, உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை உறவுகளும் இப்போ தள்ளி நிற்கிது. நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, ஆனால் சிங்கம் சிங்கிளாக தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய முழு தன்னம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம். ஒரு வலிமை, உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரத்தில் உங்களை எப்படியோ பீஸ் ஆக்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே உங்களுடைய தாரக மந்திரம். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய இயல்பான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது. மனசில் நிறைய அழுத்தத்தை வச்சுக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல. ராஜாவாக வாழ்ந்துட்டோம், ராணியாக வாழ்ந்துட்டோம், நம்ம போய் யார்ட்டையும் போய் நம்ம சூழ்நிலை சொல்லவா? ஏன் இப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சுங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் 1000 முறை உங்கள் கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலை.
ஆனால் திரும்பியும் பிரச்சனை வரும்போது தான் உங்களால் அந்த டிப்ரெஷனை தாங்க முடியல. ஸோ அது குறைவதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கடன் சுமைகள் உறுதியாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் நன்மைகள் நிறையா நடக்குது. வியாபாரத்தில் வெற்றி உண்டு. உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போராட்டத்தை விலக்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா நான் சொல்லலாம். இது முதல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் நீங்கள் ஏறி அப்படி ஸ்டெப் வச்சோடனே நிறைய மாற்றங்கள் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா 100% ரியாலிட்டி இருக்கும் என்பது உண்மை. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் தான் உட்கார்ந்துருக்கிறார். கேது பகவானும் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி 8ல் அமர்ந்திருக்கனால ராகு சனியாக இயங்குவாரா பார்த்தீங்கன்னா, உறுதியாக சனியோடைய ஆதிக்கத்தையும் முழுமையாக பெற்று ராகு இயங்க ஆரம்பிப்பார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியும் ராகுவோட சேரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களை கவனமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பழைய வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், யார் உங்கள்கிட்ட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாலும் தயவு செய்து அவங்களுடைய பேச்சை காதில் வாங்கவே வாங்காதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை மட்டும் முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை சிறப்பாக மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள். அதாவது கன்னி ராசியை பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னையா நீ கொடுத்து வச்சவன் கன்னி ராசி, உனக்கு என்னம்மா கவலையே பட தேவையில்ல அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாகவே எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றனால தான் உங்களுக்கு பல பிரச்சனையே வருது. யாருக்கு பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க, நீ பார்த்து செஞ்சிரு, நீ பார்த்து முடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பல தீர்வுகளை கொடுத்து இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க. கடந்த 1.5 வருடத்தில் பல கன்னிராசிக்காரங்க 10 வருஷமாக வேலை பார்த்த இடம், 5 வருஷமாக வேலை பார்த்த இடம், எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் லாங் இருந்தவங்களே டீப்ரமோட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் பாதிப்பை கொடுத்தது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்கு உங்களுடைய ஒவ்வொரு விதமான போராட்டத்துக்கும் மாற்றத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நடைபெற போகுது. அதேபோல் கன்னி ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் உறுதியாக மேன்மை அடையும். உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ அப்படியே பழையபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ணாமலை படத்தில் ரெக்க கட்டி பறக்குதுப்பா அண்ணாமலை சைக்கிள்னு அப்படியே அந்த வயதான காலத்திலும் அவர் அந்த தோற்றத்தில் என்ன பண்ணுவார், சைக்கிள் அப்படியே போட்டு ரன்னிங்கில் போவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் ஒரு ரன்னிங் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறேன், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியாக இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சியை மீண்டும் தொடங்கினால் பல தடைகளையும் மீறி நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் உறுதியாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நீங்கள் திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களை பெற்றெடுத்த தாய், உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நல்ல மனிதர் என்று கிடைக்கலாம், நல்ல ஒரு பாசமானவர், உண்மையானவர், அதே போல் நேர்மையானவர் என்று இனிமே உங்களை என்ன பண்ணுவாங்க, புகழக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டாக போகுது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைக்க வேண்டும். யார்கிட்டையும் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணவே வேண்டாம்.
யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து உங்களை தூண்டி விடுற அளவுக்கு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியே போடா போகட்டும் போடா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், காதலே வாங்காமல் நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் வராது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதுவும் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள்கிட்ட வாங்க போகிற ஆள் உண்மையானவங்களா, அதே போல் இந்த சொத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் சொந்த சொத்தை, அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் உழைச்ச சொத்தாக இருந்தாலும் சரி, விற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க ஃபைனல் எண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பணத்தை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வெற்றி நிச்சயம்.